காஃபி. Thank you. என்ன ஜானகி எனக்கு? உங்களுக்கு இல்லாமல அத்தை? ஜானகி, மாமியாருக்கு எந்தெந்த நேரத்துல என்ன செய்யணும், எது கொடுக்கணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. மொத்தத்துல நீ என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. என்னத்த நீங்க? நான் என்ன மோகினியா உங்களெல்லாம் புரிஞ்சுக்காம நடந்துக்கிறதுக்கு? உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அத்தை. நீங்க எப்பவுமே பஞ்சுவாலிட்டி கீப் அப் பண்ணுவீங்க. கரெக்டா 11 o'clock டீ குடிப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? அதனால தான் எடுத்துட்டு வந்தேன். ஜானகி, நீ கொடுத்தது காஃபி. என்னங்க, உங்களுக்கு கொடுத்ததான் காஃபி, அத்தைக்கு டீ தான் கொடுத்திருக்கேன். அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியுங்க. அடி பாவி, திட்டம் போட்டு ஐஸ் வைக்கறாளே. ஏண்டா கார்த்திக், மாமியாரும் மருமகளும் ஹாப்பியா இருக்கும், நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கும், எல்லாத்துக்கும் மேல அண்டர்ஸ்டாண்டிங்காவும் இருக்கும். அது உனக்கு பொறுக்கலையா? ஏண்டா, ஜானகி தான் உனக்கு கரெக்டா காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்கல, குடிச்சிட்டு ஆபீஸ் ஃபைல பாரு. தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிடுற? சரிம்மா, ஆனா உங்கள மாதிரி ஒரு மாமியார் மருமகளை நான் பார்த்ததே இல்ல. ஏன் மாப்பிள்ள இப்படி கண்ணு வைக்கிறீங்க? திருஷ்டி பட்ட போது. ஆஹா, லேடிஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டீங்களா? இனிமே ஏன் பேச்சு எடுபடாது, நான் என் வேலையை பாக்குறேன். கார்த்திக் மாமா, உங்களை மாமா மேல வர சொன்னாரு. இதோ போறேன். டேய், காஃபி குடிச்சிட்டு போடா. நான் அப்புறமா குடிக்கிறேமா, அப்பா கூப்பிடுறாரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். அவங்க அப்பா ஏதாவது சொன்னா போதும் உடனே ஓடிடுவான். இவன் அப்பா புள்ள, கௌதம் தான் என் புள்ள. ஆமா அத்தை. சொல்லுங்கப்பா. கௌதம் விஷயமா மோகினி கிட்ட பேசின மாதிரி நடிச்சல, அத பத்தி மோகினி கிட்ட பேசுனியா? அப்பா, நான் மோகினிக்கு ஃபோன் பண்ணதான் உங்களுக்கே தெரியுமே. அந்த மாமி மட்டும்தான் பேசுனாங்க. நான் பேசுறேன்னு தெரிஞ்சும் மோகினி தான் என்கிட்ட பேசவே இல்லையே. அது மட்டும் இல்ல, மோகினி இன்னும் கௌதம் மேல கோவமா தான் இருக்காப்பா. அதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியல. அவ வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா அந்த மாமி எப்பவும் கூடவே இருக்காங்க. அப்படியே போய் பார்த்தாலும் அவ என்கிட்ட பேசலன்னா இன்னும் சிக்கலாயிடுமேன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன கார்த்திக், என்ன யோசிச்சுட்டு இருக்க? நீ மோகினிய நேர்ல பார்த்து பேசினாதான் கௌதம் நம்புவான். ஏற்கனவே நீ போன்ல பேசினதை கேட்டு நம்பிட்டான். அதுவும் இல்லாம நீ பொய் பேச மாட்ட, உண்மைதான் பேசுவேன்னு நினைச்சிட்டு இருக்கான். அவன் என்ன கூட நம்ப மாட்டான், உன் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்கான். எப்படியாவது அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும் கார்த்திக். சரிப்பா. எதுக்கும் ராமு கிட்ட பேசிப்பாரு. முடிஞ்சா மோகினி எங்க வரவை, அப்புறமா எல்லாத்தையும் பாத்துக்கலாம். அவன் உன்னதான் நம்புறான்பா. ஆமாப்பா, கார்த்திக்கும் அம்மா மாதிரி எப்பவும் உண்மையை பேசுவான்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப இல்ல. நீங்க 2 பேரும் என்னையும் மோகினியை சேர்த்து வைக்க தான் இந்த பிளான் பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா இதுல மோகினிக்கு சுத்தமா விருப்பம் இல்லையே. இந்த வீட்லயே எல்லாரையும் விட உங்க 2 பேருக்கும் தான் நானும் மோகினியும் சேரணுங்கிற அக்கறை இருக்கு. அதுக்கு காரணம் நீங்க என் மேல வச்சிருக்கிற அதிக பாசம்தான். உங்க பேச்ச நான் மதிக்கிறேன்ப்பா. கார்த்திகோட அன்பும் எனக்கு புரியுது. நேற்றுக்கு தான் கார்த்திக் மோகினி கிட்ட போன்ல பேசுற மாதிரி நடிக்கிறான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அவன் மேல எனக்கு கோபம் இல்ல, என் மேல உள்ள பாசத்துல தான் அவன் இப்படி செய்யறான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒருவேளை உங்க 2 பேர் முயற்சியால அவ இங்க வந்தாலும் அம்மா கிட்ட அவ மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஆனா மோகினி ஈகோ பிடிச்சவன். அவ இங்க வரமாட்டா, மன்னிப்பும் கேட்க மாட்டா. தான் செய்யறதுதான் நியாயம்னு நினைச்சுக்கிட்டு இருப்பா. நான் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அவளுக்கு அந்த எண்ணம் இல்லையே. அதனால கார்த்திகோட சேர்ந்து நீங்க இப்படி எல்லாம் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா. தயவு செஞ்சு இந்த முயற்சியை விட்டுருங்க ப்ளீஸ். என்ன கார்த்திக், இப்படியா அவன் கேட்கிற மாதிரி போன்ல பேசுறது? இப்ப பாத்தியா, அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டான். அப்பா, என்ன இவ்வளவு தூரம் பேசுறீங்களே? ரூம்ல பேச வேண்டிய விஷயத்த இப்படி ஓபன் பிளேஸ்லயா பேசுறது? அது சரிப்பா,
ஏதோ ஒரு வகையில் சரி பண்ணிடலாம்ப்பா. நான் லாஸ்ட் டைமா மோகினியை சந்திச்சு பேசுறேன்ப்பா. மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்ப்பா. என்ன செய்யலாம்? எப்படியாவது கௌதம் மோகினியை சேர்த்து வச்சிடலான்னு பார்க்கறேன். ஆனா கிருஷ்ணாவும் ரொம்ப பிடிவாதக்காரி. அவளை மீறி என்னால எதுவுமே செய்ய முடியல. இவ நேர்மையா இருக்கிற மாதிரி எல்லாரும் இருப்பாங்களா? அது அவளுக்கு புரிய மாட்டேங்குது. கிருஷ்ணா மனசு வச்சா எல்லாம் மாறும். கௌதம் கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. கிருஷ்ணாவே மோகினி அழைச்சிட்டு வர மாதிரி ஏதாவது ஒன்று செய்வோம். அதுதான் சரியான வழி. ராதா, உண்மையிலே நீ அழகுதான். அப்போ இத்தனை நாள் நான் அழகிலேன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா? இல்லை ராதா, இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகா இருக்க. சரி வா போலாம். இங்க பாரு யசோதா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? வெளியில போகும்போது எதிரில வர, முதல்ல வரப்போ எதிரில வரது மரியாதையே இல்லை யசோதா. இப்படி பார்த்தா என்ன அர்த்தம் யசோதா? அதான் மேடம் சொல்லியிருக்காங்களே எதிரில் வராதுன்னு. அப்புறம் ஏன் வந்த? அம்மா, அம்மா. என்னடா என்னடா? நான் ஒரு முக்கியமான வேலையா போறேம்மா. நீ எதிரில் வந்தா சக்ஸஸ் ஆயிடுமா? கொஞ்சம் அப்படி போயிட்டு எதிரில் வாமா. சரிடா. அப்பா, சுஹாசினி, நீங்க 2 பேரும் வந்துடாதீங்க. அம்மா மட்டும் தான் வரணும். அதான் எனக்கு ராசி. அண்ணே, இதெல்லாம் ரொம்ப ஓவர். நீ சும்மாருடி, என் புள்ள ஆசைப்படுறான்ல, நான் வரேன்டா. இப்போ வாமா எதிரில். பாத்தி அம்மாவோட முகத்தை எப்படி பிரகாசமா இருக்கு. அம்மா எதிரில் வந்ததுனால தான் எனக்கு ராதான்னு ஒரு லவர் கிடைச்சிருக்கா சுஹாசினி. சரி பாய்மா. பாய் டேட். பாய். ராதாவை பார்க்க போற அன்னைக்கு மட்டும் நான் எதிரில் வராம இருந்திருந்தா இவகிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம். என்ன யசோதா, மனசுக்குள்ளே என்ன திட்டுறியா? மேடம். ஆமா, இன்னைக்கு உனக்கு பர்த்டே இல்ல? ஆமா மேடம். கையில போட்டிருக்க வைர மோதிரம், அதை கழட்டி கொடு. மேடம், அந்த மோதிரம் உன் கைக்கு எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது சரி, இந்த மோதிரம் என்ன விலை? தெரியாது மேடம். உனக்கு எப்படி தெரியும்? நீயா வாங்கின மோதிரம் விலை தெரியறதுக்கு? நல்ல வயன் சம்பாரிச்சா நார வயன் திங்கிறானா, அந்த கதையால இருக்கு. சரி சரி, கழட்டி கொடு. நானாடி நாரவாயி, உனக்கு இருக்குடி. எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டி முதலுமா வச்சுக்கிறேன். ஆமா, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் தானே? இந்தா, இந்த 500 ரூபாய் வச்சுக்கோ. தேங்க்ஸ் மேடம். நீ வயசுல சின்னவளா இருந்திருந்தா உன்னை என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வச்சிருந்திருப்பேன். பரவாயில்ல, நான் உன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். ஓகே? ராஜேஷ், வா ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். என்ன ராஜேஷ், எப்படி வேலைக்காரி காலில் விழுகிறதுன்னு யோசிக்காத. அவங்க வயசுல பெரியவங்க, அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது நமக்கு ரொம்ப நல்லது. வா, காலில் விழலாம். வா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. 100 வருஷம் நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. பரவாயில்லையே, என் மருமக கிட்ட கூட நல்ல குணம் இருக்கே. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவ முழுசா திருந்திட்டா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன யசோதா, ஆசீர்வாதம் பண்ணிட்டு திருன்னு முடிச்சிட்டு நிக்கிற? நீ வேலைக்காரின்றது சரியா இருக்கு போ. ஆசீர்வாதம் பண்ணிட்டு பெருங்கோயோட அனுப்புவியா? 500 ரூபாய் தான் கையில இருக்குல்ல, எங்களுக்கு கொடுத்தா என்ன? சரி சரி, வீட்டை பார்த்துக்கோ. நாங்க 2 பேரும் ஷாப்பிங் போயிட்டு வரோம். அண்ணா, நான் சொன்ன புக்கை வரும்போது வாங்கிட்டு வர்றதுக்கு மறந்துடாத. சரிம்மா, வாங்கிட்டு வந்துடுறேன். யசோதா, யசோதா இங்க வா. யசோதா, யசோதா இங்க வாயேன்.
ஆமா, வீட்ல யாரும் இல்லைன்னா இந்த மனுஷனுக்கு அப்படியே என் மேல பாசம் பொத்துக்கிட்டு வந்துரும். எல்லாரும் இருந்தா நான் வேலைக்காரி, திட்டுறது மிரட்டுறது. ச்சே. யசோதா இங்க வா. சோ, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ஏன் சார் ஹாலுக்கு வர மாட்டீங்களோ? வாங்க. ஐயோ, நீ இங்க வா யசோதா. ஐயோ, என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ஏன் உள்ள இருந்தே பேசிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க வெளியே. எப்படி வர்றது? கதவை பாரு, பூட்டிட்டு போயிட்டா. பூட்டிட்டு போயிருக்காளா? இருங்க. சாவி வர எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. என்னங்க இது அநியாயமா இருக்கு? எதுக்கு இப்படி உங்களை ரூம்ல வச்சு பூட்டிட்டு போயிருக்காவ? உன் பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுத்தேன்ல, உள்ள வச்சு பூட்டாம என்ன பண்ணுவா? வேலைக்காரிக்கு தலையில பூ வச்சு விட்டேன், மோதிரம் போட்டு விட்டேன். அட கடவுளே, ஏன் தான் நம்ம மருமக இப்படி நம்மள சந்தேகப்படுறான்னு தெரியலையே. இனிமேல் நம்மளால பேசக்கூட முடியாது போல இருக்கே. வீட்டுக்குள்ளே என்ன ஜெயில போட்டா. வெளியில போயிட்டு வந்து என்ன திறந்து விடுவாளோ இல்ல ராத்திரி முழுக்க உள்ளே இருக்கணுமோ என்னமோ தெரியல. நீங்க கொடுத்த மோதிரத்தை கூட புடுங்கிட்டு போயிட்டாங்க அவ. வைஷுக்குட்டி, உனக்கு பாட்டி நெய் சாதம் கொண்டு வந்திருக்கேன். உனக்கு நான் ஊட்டி விடவா? எனக்கு வேண்டாம் பாட்டி. ஏன்? சித்தி தான் எனக்கு ஊட்டணும். உனக்கு சித்தி தான் ஊட்டணுமா? ஏ விஜி, விஜி வரம்மா. இங்க வா. கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்க மாட்டியா? இப்ப எதுக்கு கூப்பிட்ட? ஏய், என்னடி இது? சின்ன குழந்தைய இப்படி கிளிப்பிள்ளை மாதிரி பழக்கி வச்சிருக்க. நீ தான் சாப்பாடு ஊட்டணுங்கிற, நீ தான் ஸ்கூல்ல கொண்டு போய் விடணுங்கிற, நீ தான் பக்கத்திலே இருக்கணும்னு சொல்ற. இங்கே இருக்கலான்னு முடிவே பண்ணிட்டியா? உன் புத்தி ஏன் இப்படி போகுது? முதல்ல சந்துருக்கு ஃபோன் பண்ணி வந்து உன்னை கூட்டிட்டு போக சொல்லணும். ஆரம்பிச்சிட்டியா? என் மன கஷ்டம் உனக்கு எங்கிட்ட தெரிய போகுது? 5 பொண்ணுங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு மலைச்சு போயிருந்தேன். ஏதோ மோகினி புண்ணியத்தால, ராமு தம்பியோட உதவியால எல்லாருக்கும் ஒரே நேரத்துல நல்லபடியா நடந்தது. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு பெத்த தாய் நான் ஆசைப்பட மாட்டேனா? வெளியில போகும்போது ஆளாளுக்கு வீட்டுல விசேஷம் இல்லையான்னு கேக்குறாங்க. 5 பொண்ணுங்கள்ல ஒருத்தி கூட முழுகாம இல்லையான்னு கேக்குறாங்க. அம்மா, இன்னைக்கு உனக்கு நான் தான் கிடைச்சனா? என் தலையில மிளகா அரைக்காத. கிச்சன்ல போய் மிளகா அரைச்சு குழம்பு வை. நல்லா பேச மட்டும் கத்துக்கிட்டடி. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. முதல்ல நீ சந்திருக்கு போனை போடு, நானே பேசுறேன். இப்ப சந்திரகிட்ட என்னமா பேச போற? அவன் தான் ஆந்திரா போயிருக்கான்ல, வரதுக்கு 2 வாரம் ஆகும்னு சொல்லியிருக்கான். இத பாருடி, இது நீ சொல்லியே 4 வாரம் ஆயிடுச்சு. ஆளையும் காணும், போனையும் காணும். இந்த பாரு, எங்க அண்ணன் வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாதேன்னு பாக்குறேன். இல்லைன்னு வச்சுக்கோ, 1 நிமிஷம் ஆகாது உண்மை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுலயும் என் அண்ணி இருக்கே, அது முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். 5 பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு நான் தவிப்ப அன்னைக்கு யாரு கண்டுக்கல. ஒரு விசேஷத்துக்கு போனா கூட 1 பவுன் தங்கம் கூட உடம்புல இல்லாம விசேஷத்துக்கு வந்துட்டேன்னு குத்தி காட்டி வேற பேசுவா எங்க அண்ணி. வரவே வேண்டான்னு ஜெகன் சொன்னதுனாலதான் அவங்க வீட்டு வாசப்படியை மிதிக்காம ரோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன அங்க போக வச்சு தலை குனிய வச்சிடாத. என் மாப்பிள்ளை சந்துரு நல்லவன் தான், அவனை நான் குறை சொல்ல மாட்டேன். நீ முதல்ல போனை கொடு. அம்மா, சந்துரு தான் கால் பண்றான். குடுமா போன. நல்லதா போச்சுடி, நானே பேசுறேன். ஹலோ விஜிக்குட்டி, முதல்ல இதை வாங்கிக்கோ, அப்புறமா பேசலாம். கர்மம். என்னம்மா ஷாக் அடிச்ச மாதிரி போனை கீழே தூக்கி போடுற? என்ன கிஸ் கொடுத்தானா? ஐயோ, போடி வெக்கங்கட்டவளே. சந்துரு செம ஸ்பீடா இருக்கான் போல இருக்கு. வெக்கமே இல்லாம போன்ல முத்தம் கொடுக்குறான். பின்ன உங்களை மாதிரி இருக்க சொல்றீங்களா? சீதா வேண்டாம், எனக்கு ஒரு கடமை இருக்கேன்னு பாக்குறேன். இல்ல அங்க பாருங்க. சந்துரு, அம்மா உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? இந்த பேசு. அத்தை நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா.
என்னாச்சுப்பா? விஜயை இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு நீ ஆந்திராவில் இருக்க? நீ வேற பஸ் ஸ்டாண்ட்ல விஜய பஸ் ஏற்றி விட்டுட்டு போயிட்ட. நாங்க என்ன நினைக்கிறது? அத்தை, நான் சொல்றத வெளியில காமிச்சுக்காதீங்க. மட்டும் போட்டு கேட்டுங்க. நான் ஆந்திரால இல்ல அத்தை, சென்னையில தான் இருக்கேன். விஜய் கிட்ட நான் இங்க இருக்கேன்னு சொல்லிடாதீங்க. அவ ருத்ர தாண்டவமே ஆடிடுவா. எங்க அம்மாவுக்கும் அவளுக்கும் ஒத்து வரதே இல்ல அத்தை. அதுவும் இல்லாம விஜய் வேற தனி கொடுத்துன போகணும்னு சொல்றா. எனக்கும் அதுதான் அத்தை சரின்னு படுது. வீட்டில் வேற மெதுவை எடுத்து சொல்லணும், தனி வீடு வேற பார்க்கணும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் தேவைப்படுதுங்க அத்தை. அதனால தான் விஜய் உங்க வீட்டில் கொண்டு வந்து விட்டுருக்கேன் அத்தை. உங்க வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு எஸ்பிபி காலனின்னு ஒன்று இருக்குல்ல, அங்கதான் ஒரு நல்ல வீடு இருக்கு. ஒரு வாரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அந்த வீடு காலி பண்றதுக்கு. விஜய் இதை பத்தி உங்ககிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்கா. கவலையே படாதீங்க அத்தை, நாங்க 2 பேரும் நல்ல சந்தோஷமா தான் இருப்போம் அத்தை. இதுதானே எனக்கு வேணும். அதனால தானே என்னாச்சோ ஏதாச்சோன்னு கிடந்து தவிச்சிட்டு இருக்கேன். அத்தை, உணர்ச்சி வசப்பட்டு பேசிடாதீங்க. எதிரில் விஜய் வேற இருப்பா, நீங்க சாதாரணமாவே பேசுங்க. சரிப்பா. இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நீ வேலையில முடிச்சிட்டு வா, நான் போனை வச்சிடுறேன். சரிங்க அத்தை. என்ன சொல்றமா சந்துரு? ஆந்திரால இருந்து வந்துட்டானா? மாப்பிள்ள ஆந்திராவில தான் இருக்காப்லையா. வேலை போயிட்டு இருக்காமா. கொஞ்சம் வரத்துக்கு முன்ன பின்ன ஆகும்னாப்ல. நீ உடனே வர சொல்லி தொந்தரவு பண்ணாதடி. யாரு? நான் தொந்தரவு பண்றேனா? சரி சரி, வாயாடாம வைஷு குட்டிக்கு சாப்பாடை ஊட்டு. இந்தா வைஷு குட்டி, சாப்பிடலாமா? சீதா, சந்துரு எதோ பேசி அக்காவை சமாளிச்சிட்டான். அக்காவும் நிம்மதியாயிருச்சு. இனி எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்லை ராமு சார், இனிமே தான் பிரச்சனையே இருக்கு. நாம சந்துரு வீட்டுக்கு போய் அத்தைக்கிட்ட பேசணும். இவங்களுக்கு தனி வீடு எடுத்து கொடுக்க சொல்லி பேசி அவங்கள சம்மதிக்க வைக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? மாமி, மாமி, வா மங்களம். நானே சமையல் முடிச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன், நீ ஏன் வந்துட்ட? என்ன மாமி ஒரே பரபரப்பா இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, உன்னை கேட்காம ஒரு விஷயம் பண்ணிட்டேன்டி. எல்லாம் நன்னா தான் போயிட்டு இருக்கு, கவலைப்படாத. விஷயம் என்ன மாமி? அத முதல்ல சொல்லுங்க. உங்ககிட்ட மோகினி எனக்கு என்ன சொன்னா? என்னைக்கு மாமி? அதான்டி, ஒரு பொண்ணு போட்டோ காமிச்சு டிராமாலாம் பண்ணியே அன்னைக்குதான். அது 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 வந்து அதான்டி, நான் கிஷோரை லவ் பண்றேன், டைவர்ஸ் ஆகட்டும், கௌதம் கீதா கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் நானே அத்தை கிட்டயும் கிஷோர் கிட்டயும் இத பத்தி பேசுறேன்னு சொன்னான்னு சொன்னியே. அப்புறம் இத பத்தி நீ மோகினி கிட்ட கூட பேச வேண்டாம்னு சொன்னியே, அந்த விஷயம்தான். ஏன் இப்படி திருன்னு முழிக்கிற? ஆமாமா, அதுக்கு என்ன மாமி இப்போ? என்னால சஸ்பென்ஸ் தாங்க முடியலடி. இவன் வேற திடீர்னு பெங்களூர் கிளம்புறேன்னு சொல்லிட்டானா. சரி, அவ வாயாலேயே இந்த சம்மதத்தை ஒரு தடவை கேட்டுணுங்கிறதுக்காக கிஷோர் கிட்ட சொல்லி நேருக்கு நேர் நீ போய் கேட்டுட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சேன். ஐயோ, கிஷோர் தம்பி கேட்டுட்டு வந்துடுச்சா? ஆமா, அதுக்கு நீ ஏன் பதற? நீ சொன்ன மாதிரிலாம் கேட்கல, யதார்த்தமா பேசுற மாதிரி பேசி விஷயத்தக்காரன்னு சொன்னேன். அப்பா, சரி மாமி, மோகினி என்ன சொன்னா? கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டா. சம்மதம்னு சொல்லிட்டாளா? ஆமாண்டி, எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு கிஷோர் வந்து சொன்னா. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அது இல்ல மாமி அர்த்தம், நான் மாட்டிக்கிட்டேன்னு அர்த்தம். இனிமே கிஷோர் தம்பி கிட்ட பணம் கேட்க முடியாது. கிஷோர், எங்க வெளியில கிளம்பிட்ட? ஆஃபீஸ் வேலைக்கு ஜாயின் பண்ண போறலம்மா. நாளைக்கு ஃபார்மல் பேண்ட் அண்ட் ஷர்ட்ஸ்லாம் எடுக்கணும். கொஞ்சம் பணம் கொடுங்கம்மா. நீ பெங்களூர் போயிட்டேன்னா நீ மோகினி எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீ இங்கே இருந்தா தானே அவன் மனசு உன் பக்கம் திருப்ப முடியும். மங்களம், கொஞ்சம் சொல்லுமா. அதானே, நீ வந்து மோகினிய இல்ல, மோகினி வந்து உன்னை லவ் பண்றதா சொல்லிச்சு. இந்த நேரத்துல நீ வெளியூர் போனா எப்படி தம்பி? அதான். ஒரு நிமிஷம் அம்மா. பெங்களூர், சென்னை எங்க வேலை பார்த்தாலும் ட்ரெஸ் எடுத்தாகணும்மா. நீ போய் பணம் எடுத்துட்டு வாமா.
மங்களம். தம்பி என்ன மங்களம் இப்படி பண்ணிட்ட? என்ன தம்பி மொட்டையா இப்படி பேர் சொல்லி கூப்பிடுற? இங்க ஒரு பாசமுள்ள அக்கா மாதிரி நடந்துக்கலையே. மோகினி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலா? அது வந்து தம்பி இல்ல தம்பி. இது வரைக்கும் 500, 1000, 700ன்னு 13,000 கொடுத்துருக்கேன். எனக்கு எல்லா பணமும் திரும்ப வரணும். ₹1 கூட நான் கணக்குல இருந்து விட மாட்டேன். நான் வேற வெளியூர்ல வேலைக்கு போறேன். எனக்கு பணம் தேவைப்படுது. ஒழுங்கு மரியாதையா என் பணத்தை கொடுத்துருங்க. அவசரப்படாதீங்க தம்பி. எப்படியும் மோகினி மனசை மாத்திடலாம். உங்களை கல்யாணம் பண்ண வைக்கலாம். வேண்டாம். எனக்கு கோவம் வந்து நீங்க பார்த்தது இல்லைல்ல? நல்லா இருக்காது சொல்லிட்டேன்.